Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் Group 2 2024 கேட்கப்பட்ட ஒரு மேக்ஸ் கொஷின் வந்து நம்ம பார்த்துடலாமா. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரீசனிங் கொஷினை வந்து சேர்ந்தது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து கொஷின் வந்து பாருங்கள். இஃப் ABCDE ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 தென் which one of the following is equal to Q2 B F V7 A. ஸோ அப்படியே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ABCDE ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF V7 A என்பதற்கு சமமானது எது? ஸோ இந்த ABCDEக்கான ஈக்குவல் வேல்யூ இதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டேர்முக்கான ஈக்குவல் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ என்னென்னு பார்த்துருவோமா? சரி, ரொம்ப குயிக்காக ஈஸியாக வந்து பார்த்தலாம். இப்போ ஏவோட வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா P1. ஓகேவா. ஏவோட வேல்யூ வந்து என்னது? P1. அடுத்து பியோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q2. அப்போ PQRSTன்னு வந்து வரிசையாக வந்துட்டுருக்கா. சியோட வேல்யூ நமக்கு வந்து R3ன்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு வந்து S4, ஈக்கு வந்து T5. ஓகேவா. ஸோ அப்போது F1 வரும்போது அடுத்து என்னங்க வரும்? ஸோ இங்கே இ வரைக்கும் கொடுத்தாச்சு. அப்போ PQRSTனா அடுத்து என்ன வரும்? எஃப்க்கானது U6 அப்படின்னு வரும். ஏன்னா PQRST மாதிரி 1 2 3 4 5ன்றது நம்பர்ஸும் வரிசையாக வந்துட்டுருக்கு. அப்போ எஃப்னா என்ன வந்திருக்கணும்? U6ன்னு வரணும். இதே அடுத்து வந்து எஃப்க்கு அடுத்து வரக்கூடிய எழுத்தாக இருந்துச்சுன்னா V7 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதான். ஓகேவா. ஸோ கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சா? ஒருவேளை இன்கேஸ் வந்து அடுத்து நீட்டிக்க வேண்டிய நிலைமை வருது அப்படின்னா இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ Q2வோட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும் நமக்கு ஆல்ரெடி. Q2க்கு என்னதுங்க? B. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம Bன்னு போட்டுக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? B. அப்போ Bக்கு என்ன தான் போடுவோம்? Q2க்கு Bனா Bக்கு என்ன தான் போடுவோம்? Q2 தான் வந்து போடுவோம். சரி, இருக்கட்டும். அடுத்து F. இப்போ தான் நான் சொன்னேன் இல்லையா, T5க்கு அடுத்து என்ன வரும் நமக்கு? U6. அதுதான் என்னது? Fன்னு நான் சொன்னேன்னா அப்போ U6. ஸோ இதை வச்சு ஆப்ஷனில் பார்க்கும்போது BQ2 அப்படிங்கிறப்ப 4 ஆப்ஷன்லையுமே ஃபஸ்ட்டு BQ2 தான் காட்டுறாங்க இல்லையா. ஸோ அதை நான் கீழே எழுதுனேன். BQ2 U6 இது வரையும் கண்டுபிடிச்சிருக்கோமா. அப்போ அடுத்தது மூணாவதாக U6ங்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த ஏவும் சியும் வராது. இங்கே ரெண்டுமே BQ2 U6 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்தது என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே E வருமா இல்லை G வருமானு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு இந்த சம் வந்து என்ன ஆயிரும்? முடிஞ்சிடும். சரி, இப்போ நம்ம F வரைக்கும் எழுதியாச்சு. இப்போ V7 அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? இப்போ Fக்கு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? U6 எடுத்தோம். Fக்கு அடுத்து என்ன வரும்? G வரும். Gக்கு வந்து என்னங்க வரும்? V7 அப்படிங்கிறது நான் அப்போவே ஆரம்பத்திலே சொன்னேன்னா அப்போ இந்த இடத்துல என்ன போடுவோம்? நம்ம இந்த V7க்கு பதிலாக G அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இப்படி பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? BQ2 U6 G P1. சரி, இந்த P1 எப்படிமா வந்துச்சு அதையும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக்கு வந்து இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? P1. அப்போ அந்த P1 எழுதிட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் D தான் நமக்கு சரியானது.